வணக்கம், ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பருப்பு ரசம். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சு எடுத்துருக்குறோம். இதை கரைச்சி எடுத்துக்கலாம். 2 தக்காளி மீடியம் சைஸில், இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். 3 பச்சை மிளகாய், இதை கீரி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஒரு 3 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். மசிச்சு எடுத்துக்கணும் நல்லா. ஒரு பூண்டு எடுத்துருக்கிறேன். இதையே நம்ம தட்டி எடுத்துக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன். இது ரெண்டுத்தையுமே நம்ம தண்ணி சேர்க்காமல் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பெருங்காயம் 1 ஸ்பூன் எடுத்துக்க போகிறோம். கடுகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு, ரசப்பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச மிளகு சீரகத்தையும் சேர்த்துக்க போகிறோம். அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறோம். பெருங்காயம் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் இல்லைன்னா மஞ்சள் தூள், இதுவும் 1/4 ஸ்பூன். இது ரெண்டும் நம்ம நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் அந்த தண்ணியிலேயே. இதில் நான் ஒரு 3 இல்லைன்னா 4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து எடுத்துக்கலாம். நம்ம இன்னும் கொதிக்க வைக்க, அதாவது ஸ்டவ் இன்னும் நம்ம ஆனில் வைக்கல, சாதாரணமாக தான் நம்ம இதை கலந்துட்ருக்கோம். இப்போது இது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு மண் சட்டி நான் எடுத்துருக்கிறேன். ரசத்தும் மண் சட்டியில் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். வெந்தயம் 1/4 ஸ்பூன், பச்சை மிளகாவும் பூண்டும் நம்ம தட்டி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து அது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை இது கூட சேர்த்துக்க போகிறோம். பொதுவாக நீங்கள் மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இது கூட ரசப்பொடி நம்ம ரெடிமேடாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறத நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அதாவது வேக வச்சு வச்சுருக்க பருப்பு அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இதுக்கப்புறமா இது கொதிக்கக்கூடாது. இது மேலே கருவேப்பிலை போட்டுட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம சாதாரணமாக ரசம் எப்படி நம்மளுக்கு நுரை கட்டி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஸ்டேஜில் இதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. பார்க்குறதுக்கு வாசனையும் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.